கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுடனே இருப்பதாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் சற்று தியானிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்பது நாம் அறிந்ததே. ஆனால் அவர் பூமியை பார்த்தபோதோ அது ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் இருளுமாயிருந்தது. அதை பார்த்த ஆண்டவர் அதை அப்படியே விட்டுவிடவில்லை. ஆண்டவர் அந்த இடத்தில் இறங்கி செயல்பட ஆரம்பித்தார். நடந்தது என்ன? முதலாவது, இருள் நிறைந்த அந்த இடங்கள் வெளிச்சமாக மாறியது. இரண்டாவது, ஒழுங்கின்மையாக கிடந்ததெல்லாம் செம்மையாக்கப்பட்டது, நேர்த்தியாக்கப்பட்டது, கிரமமாக்கப்பட்டது. எப்படி? தண்ணீர் தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு சமுத்திரமாக்கப்பட்டது. வானம் தனியாக பிரிக்கப்பட்டது, பூமி தனியாக பிரிக்கப்பட்டது, சகலமும் ஒழுங்காக்கப்பட்டது. மூணாவது, வெறுமையாயிருந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் நிறைவுள்ளதாக்கப்பட்டது. வானத்திலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும், பூமியிலே சகலவிதமான உயிர் வாழும் பிராணிகளும், சமுத்திரத்திலே ஜீவ சந்துகளும், ஆகாயத்திலே பறக்கும் பறவைகளும் உண்டாக்கப்பட்டு ஒரு பரிபூரண நிறைவு அங்கு கொண்டு வரப்பட்டது. உயரற்ற அந்த படைப்புகளில் ஆண்டவர் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர முடியுமானால், அவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையையும் ஒழுங்கின்மையும் இருளையும் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதே உண்மை. எல்லாவற்றிலும் அவரை முழுவதும் சார்ந்து கொள்வோம். நம் வாழ்வினை அவரிடம் முழுவதும் சமர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஏசப்பா, உமது வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையையும் ஒழுங்கின்மையையும் இருளையும் அகற்றி நீங்கள் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். நீரே அவங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.